ராதே கிருஷ்ணா. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கந்தர்வன் சுதர்சனனுக்கு சாப விமோச்சனம் கொடுத்ததையும், குபேரனோட பணியாளனான சங்கசூடனை அவன் செஞ்ச தவறுக்காக வதைச்சதையும் சுக மகர்ஷி சொல்ல கேட்டோம். தொடர்ந்து மகரிஷி சொல்றார். பரீட்சித், ஸ்ரீ கிருஷ்ணர் காட்டுக்கு போகிறப்ப எல்லாம் கோபியர்களோட மனசு அவர் பின்னாடியே ஓட, அவரோட திருவிளையாடல்களை பற்றி பாடிக்கிட்டே பகல் பொழுதை துன்பத்தோட கழிச்சாங்க. கோபிகைகள் சொல்கிறாங்க, கோபிகைகளே, ஸ்ரீ கிருஷ்ணன் இடது தோள்ல இடது கணத்தை சாய்ச்சி ஒட்டி புருவத்தை வளைச்சிக்கிட்டு புல்லாங்குழலை உதட்டில் வச்சு அழகான விரல்களை அதோட துளைகளில் பரவ விட்டு அழகாக வாசிக்கிறார். அப்போ சித்தர்களோட விமானத்தில் வந்த அப்சரசுகள் அந்த வேணுகானத்தை கேட்டு வியந்து மன்மத நம்புகள் கிட்ட தங்களோட சித்தத்தை பறிகொடுத்து வெட்கப்பட்டு அறையில் ஆடை நழுவுறதையும் உணராமல் உணர்விழந்து நிற்கிறாங்க. பெண்களே, இந்த அதிசயத்தை கேளுங்களே. இந்த கண்ணன் வருத்தப்படுறவங்க அத்தனை பேருக்கும் மாறுதல் கொடுக்கிறார். இவர் சிரிக்கிறப்ப பற்களோட ஒளி முத்து மாலை மாதிரி கோவையாக ஒளிறது. இவரோட திருமார்பில் விளங்குற மச்சம் கருமேகத்தில் ஒளிர மின்னல் மாதிரி பிரகாசிக்குது. இவர் வேணுகானம் செய்யறது துன்பங்களில் சோர்ந்து போன ஜீவர்களுக்கும் விரகத்தில் வளர நம்மள மாதிரியானவங்களுக்கும் உயிரூட்டத்தான். அப்படி வேணுகானம் செய்கிறப்ப காளைகளும் மான்களும் பசுக்களும் புல் மேயறத மறந்து போய் மேஞ்ச பொருட்களும் கடைவாயில் அப்படியே நிற்க, கூட்டம் கூட்டமாக இவர் பக்கத்தில் வந்து நின்று உறங்குறப்ப செவியாட்டாமல் இருக்கிற மாதிரி செவியாட்டாமல் எழுதப்பட்ட சித்திரம் மாதிரி நிற்குதே. இது நியாயம்தான். ஏன்னா இவரோட வேணுகானம் உள்ளத்தை இல்லையா உருக்குது. தோழி, கண்ணன் சில சமயம் பலராமனோட கோப்பர்கள் பின்தொடர மயிலிறகும் பூங்குத்தும் தலையில் சொருகி செங்காவி முதலனத்தை அதுபொடி பூசி தூளறி இலைகளால் உடலை மறைச்சு அலங்கரிச்சுக்கிட்டு மல்ல வீரன் மாதிரி கச்சை கட்டி புல்லாங்குழலால் தான் இருக்கிற இடத்துக்கு பசுக்களை பேர் சொல்லி அழைக்கிறார். அப்போ அந்த வேணுகானத்தால் ஆறுகளோட வேகம் தடைபடுது. நம்மளை மாதிரியே அதுவும் காற்று கொணர்ந்து கொடுக்குற அவரோட சரண தூளியை பெற விரும்புது. ஆனால் புண்ணிய குறைவால் அந்த ஆசை தடைப்பட்டுடுமோன்னு ஏங்கி அலைகள்ங்கிற கைகள் நடுங்க அன்பா வேகம் இல்லாமல் அசையாமல் நிற்குது. திருமகள் எப்படி ஆதிபுருஷனான ஸ்ரீமன் நாராயணன் கிட்ட நித்தியவாசம் செய்கிறாளோ அதே மாதிரியே கண்ணன் கிட்டையும் நித்தியவாசம் செய்கிறா. கோபர்கள் அவரை புகழ்ந்துக்கிட்டே தொடர்ந்து வர காட்டில் சுற்றி வர்றப்ப மலையடி வாரத்தில் மேயிற பசுக்களை வேணுகானம் செஞ்சு அழைச்சார். அப்போ காட்டில் இருக்கிற செடிகளும் கொடிகளும் மரங்களும் பூத்துக்குழுங்கிற காய்கள் பழங்கள் இவற்றோட சுமையினால் தலை குனிஞ்சு வணங்கி தனக்குள்ள பகவான் ஸ்ரீ விஷ்ணு நிறைஞ்சிருக்கிறதே உணர்ந்தா மாதிரி அன்பால உடல் சிலிர்க்க தேனை தாரையா பொழியுது. அழகான திலகம் தரிச்ச ஸ்ரீ கிருஷ்ணன் தன்னோட வனமாலையில் இருக்கிற தெய்வ மனம் கமலர துளசியோட தேனை பருகி மதர்த்து போன வண்டு கூட்டங்கள் உயர்ந்த குரல்ல ரீங்கரிக்கிறதை பார்த்துட்டு, அட, இந்த கானம் தன்னோட கானத்தை ஒத்திருக்கேன்னு புகழ்ந்து வேணுகானம் செய்கிறார். அப்போ அந்த இனிய கானத்தினால் கவரப்பட்ட ஓடையில் இருந்த குளக்கோழிகளும் ஹம்சங்களும் மற்ற பறவைகளும் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு பக்கத்தில் வந்து மனம் அடக்கி கண்மூடி மௌனமாக அமர்ந்திருக்கு. இது வியப்பா இல்லை? கோபியர்களே, மாலையும் குண்டலமும் துலங்க பலராமனோட ஸ்ரீகிருஷ்ணன் மகிழ்ச்சியா மலை உச்சியில இருந்து வேணுகானத்தால உலகத்தை மகிழ்ச்சியில ஆழ்த்தி உருக வைக்கிறார். அப்போ மேகம் தாண்டி செல்ல பயந்துக்கிட்டு ரொம்பவும் மெதுவாக அவர் பாட்டுக்கு ஏற்ற மாதிரி இறையுது. நிழலால் குடை பிடிக்குது. தன் தோழனான அவர் மேலே பூக்களை பொழியிற மாதிரி சின்ன சின்ன நீர்த்துளிகளை பொழியுது. யசோதா, பல வகையான கேளிக்கைகளில் கைத்தேர்ந்த உன்னோட குமாரன் வேணுகானத்தோட ஸ்வர ஆலாபனைகளை தானே கற்றுக்கிட்டு கோவைப்புழ உதட்டில் வேணுவை பதிச்சு ஸ்வர வரிசைகளை அழகாக இசைச்சு கானம் செய்கிறார்.
அப்ப இந்திரன், பரமசிவன், பிரம்மதேவர் முதலான பெரிய தேவதைகள் அறிஞர்களாகவே இருந்தாலும் மனசை கானத்தில் ஒருமுகப்படுத்தியுமே கூட இசையோட ரிஷபம் நிஷாதம்ங்கிற பாகுபாடுகள் புரியாமல் மயங்கினாங்க. மத யானை மாதிரியான பெருநடை கொண்ட ஸ்ரீகிருஷ்ணன் வேணுகானம் செஞ்சுக்கிட்டு போகிறப்ப கொடி, வஜ்ராயுதம், தாமரைப்பூ, துரட்டிங்கிற விசித்திரமான ரேகைகள் கொண்ட தன்னோட திருவடிகளால் பசுவோட குளம்படியால் மிதிப்படுற பூமியோட வேதனையை தணிச்சு ஆற்றிக்கிட்டே போகிறார். அதை பார்த்த நாங்கள் அவரோட அழகுமிக்க பார்வையால் காமவேகம் மிகுந்து மெய் மறந்து மரம் மாதிரி அசைவில்லாமல் நிற்கிறோம். மயக்கத்தால் எங்கள் அடை நழுவுறதையும் கூந்தல் அவிழ்றதையும் கூட உணரலை. தனக்கு ரொம்பவும் பிரியமான மணமிக்க துளசி மாலை பூண்டு மணி மாலைகள் அணிஞ்சிக்கிட்டு அந்த ரத்தினம் மணிகளால் பசுக்களை எண்ணிக்கிட்டு தன்னோட அன்பு தோழனோட தோள்களில் கைகளை போட்டுக்கிட்டு கண்ணன் இனிமையாக பாடுவார். அப்போ அந்த வேணுகானத்தில் மெய் மறந்த கிருஷ்ணசாரமான்களோட பெண்மான்கள் கோபியரை மாதிரி வீட்டை பற்றின எண்ணமே இல்லாமல் நற்குணக்கடலான ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு பக்கத்தில் வந்து அவரையே சுற்றி சுற்றி வந்தது. யசோதா, அன்பா பழகிறவங்களுக்கு இன்பம் கொடுக்கிறவங்க குழந்தை நந்தகுமாரன் ஸ்ரீகிருஷ்ணன் குறுக்கத்திப்பு மாலையால் தன்னை அழகாக அலங்கரிச்சுக்கிட்டு கோபர்களும் பசுகளும் சூழ யமுனையில் விளையாடினார். அப்போ மென்மையான இனிய காற்று சந்தனத்தோட குளிர்ச்சியும் நறுமணமும் கொண்டு ஸ்ரீகிருஷ்ணனை மகிழ்விச்சு அவர் விரும்புகிற மாதிரி வீசுது. கந்தர்வர் முதலானவங்க வாத்தியம் முழங்கி பாடி புமாரி பெய்து சூழ்ந்து நின்னாங்க. கோவர்தன மலையை தாங்கி கோகுலவாசிகளுக்கும் பசுக்களுக்கும் ஒப்பானதை செய்த கண்ணன் வர வழியில் பிரம்மதேவர், சிவபெருமான் முதலான பெரியவங்க எல்லாம் வணங்கி நிற்க வேணுகானம் செய்துட்டு வர்றார். உடன் வந்தவங்க எல்லாம் இவரோட புகழை பாடுறாங்க. உடல் களைச்சிருந்தாலும் தனிச்ச தன்னோட திருமேனி அழகால கண் படைச்சவங்களுக்கு பெரிய திருவிழா மாதிரி இன்பம் தரார். குளம்படி தூசியால் மாலைகளில் புழுதி படிஞ்சிருக்கு. தேவகியோட திருவயிற்றில் உதிச்ச எந்த ஸ்ரீ கிருஷ்ணச்சந்திரன் மாலையில் எல்லா பசுக்களையும் ஒன்று சேர்த்துக்கிட்டு நண்பர்களோட விருப்பத்தை நிறைவேற்ற இதோ வர்றார். மதர்த்து சுழற கண்களால் தன்னோட நண்பர்களை கொண்டாடி வனமாலை தரிச்சு பழுத்த இலந்தை பழம் மாதிரி முகம் சிவக்க தங்க குண்டலங்களோட அழகால கண்ணம் அழகாக மத யானை மாதிரி கம்பீரமான நடையோட மலர்ந்த திருமுகமுடைய கண்ணன் கோகுலமும் பசுக்களும் பகல அவரை பார்க்காததால் அடைஞ்ச துயரத்தை போக்குறவரா மாலைச்சந்திரன் மாதிரி இதோ பக்கத்தில் வர்றார். கோபிகைகள் தினமும் பகல்ல தங்களோட பிராணபதியான ஸ்ரீ கிருஷ்ணனோட லீலைகளை இப்படி பாடி பாடி அவரையே சித்தத்தில் பதிச்சவங்களா பேரின்பம் அடைஞ்சாங்க. ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் தசமஸ்கந்தத்தோட முற்பகுதியில் 35வது அத்தியாயம் முற்றிற்று. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.